அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா, போகர் அவர்களை பற்றி தான் போகர் சித்தர் அவர்களை பற்றி வந்து பார்த்தோம். முழுக்க முழுக்க பார்த்தோம். அவர் நிறைய கற்பு மருந்துகள்லாம் சொல்லியிருந்தார். அவரோட வாழ்க்கை முறைகளை வந்து பார்த்தோம். போகர் 7000 நூல்களில் அவர் என்னென்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து கற்ப மருந்துகள் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இளமையாக இருப்பதற்கும், நீண்ட நெடுநாள் இளமையாக வாழ்வதற்கும், எந்த நோயும் இல்லாமல் இருப்பதற்கும் கற்ப மருந்துகள் வந்து வரிசையாக சொல்லியிருக்கிறார். அதில் முதல் கற்ப மருந்தா எதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த கற்ப மருந்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய புகழை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருந்திட்டேன் சமாதியிலே கற்பம் உண்டு 7 யுகம் கடந்து எழுந்தேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறார். அதாவது கற்ப மருந்து சாப்பிட்டு 7 யுகம் இருந்ததா அவர் வந்து சமாதியிலிருந்து எழுந்ததா அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது கற்ப மருந்துடைய புகழ் வந்து எந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மீண்டும் இது வந்து இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 417 பாடல் எண். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போகர் 7000. அடுத்தது 1094 பாடல் எண். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காயகற்ப மருந்தை பற்றி தான் சொல்கிறார். இருக்கவே யுகாந்தவரை இருக்க வேண்டும், எழிலான காயத்தை நிறுத்த வேண்டும், பொறுக்கவே மனமாசை வெறுக்க வேண்டும், பூதளத்தில் காயகற்ப மருந்து வேண்டும், வறுக்கவே வாழுழுவை தைலத்தாலே வாகாக காயத்தை இருத்தலாகும், தருக்கவே வெகு கோடி காலம் மட்டும் தனடியிலே தானிருந்து வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்ப மருந்தனுடைய புகழை வந்து அவர் பாடியிருக்கிறார். இப்படி வந்து சொல்லும் போகர் வந்து முதல் கற்ப மருந்தாக பார்த்தீங்கன்னா கடுக்காயை தான் சொல்கிறார். கடுக்காய் அப்படிங்கிறது நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அது மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம அந்த பவுடராக வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் வந்து நீங்கள் வாங்கி அதை ரெண்டாக உடச்சிங்கன்னா, தட்டி எடுத்து உடச்சிங்கன்னா உள்ளே வந்து பருப்பு இருக்கும். அதாவது ஒரு கடுக்காய் ஒரு 10 கடுக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 கடுக்காய் வந்து ஒரு 20 கிராம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சும்மா ஆவரேஜ் கணக்கு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி அது எனக்கு கிராம் கணக்கு ஒரு கடுக்காய்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியாது. ஒரு 20 கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது விதையை வந்து நீங்கள் தட்டி எடுத்துட்டிங்கன்னா 10 கிராம் தான் வரும். அது மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மருந்தாக பயன்படும். உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா அது பாய்சன். அது வந்து பாய்சன், அப்படி விஷப்பகுதி. அதை வந்து கண்டிப்பாக நீக்கிடணும். கடையில் வந்து நம்ம வந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, பாக்கெட்லலாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் வந்து அந்த விதை அந்த தோல் எல்லாமே அப்படியே ஒட்டுக்காக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. அதனால் நம்ம தெரியாத வந்து எதையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கடுக்காய் வந்து கிடைக்கும், கடையிலேயே பார்த்தீங்கன்னா காயாகவே கிடைக்கும். அதை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு அரை மணி நேரம் காய வச்சிட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற ஈரமெல்லாம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் தட்டி எடுத்து அதை வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காய வச்சு பதமாக நீங்கள் இடித்து சூரணமாக செஞ்சுக்கணும். அதன் பிறகு எந்தெந்த மாதம் எப்படி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவர் வந்து போகர் ஐயா வந்து ஒரு விளக்கமாக கொடுத்துருக்குறார். இது எப்படி சாப்பிட்டா வந்து உடம்பு வந்து காயசக்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். இருக்குமே செங்கடுக்காய் மிக்க நன்று, விதமாக கிடைக்காட்டி பொற்கடுக்காய் நன்று, அருகுமே ஆடி ஆவணிக்கும் அப்பா அழகான வெள்ளத்தினுடைய கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. ஆடி ஆவணி மாதத்துக்கு வந்து வெள்ளத்தோடு சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். இது வந்து செங்கடுக்காய் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறார். செங்கடுக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இமயமலையில் தான் இது வந்து கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் கிடைப்பதில்லை. தருகுமே சித்திரை வைகாசி அப்பா சாதகமாய் சுக்கிரனே கியாலித்தீர் கொள்ளு அப்படிங்கிறாரு. அதாவது சித்திரை வைகாசி மாதத்துக்கு வந்து சுக்குடனே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் வேறு வேறு அடுபாடங்களோட சாப்பிடணும் அப்படிங்கிறது போகர் ஐயா வந்து சொல்கிறாரு. மருகுமே புரட்டாசி கப்பா மாசற்ற குறிஞ்சி தேன் தண்ணீர் கொள்ளே அப்படிங்கிறாரு. புரட்டாசி மாதம்னா குறிஞ்சி தேனில் வந்து சேர்த்து சாப்பிட வேண்டும் இந்த கற்பை மருந்தை அப்படின்னு சொல்கிறாரு. கொல்லவே ஐப்பசிக்கு கார்த்திக்கும் அப்பா குமரையான் சார்தனிலே வைத்து கொள்ள, வில்லவே காயசித்தி யோகசித்தி வேதாந்த மனோன்மணியாம் ஞானசித்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஐப்பசி கார்த்திக்கு வந்து கற்றாழை சாரோட சேர்த்தி வந்து இப்போ இந்த வந்து பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. கற்றாழை சாரோட எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. என்ன பண்ண பார்த்தேன், கற்றாழை எடுத்துக்கணும். கற்றாழை எடுத்துகிட்டு நல்லா மேலே மட்டும் கழுவிட்டு அதை வந்து அந்த கற்றாழையை முழுசாக வந்து நீங்கள் அப்படியே வெட்டணும். தோலோடையே தான் நீங்கள் வந்து ஒரு பீஸாக வந்து வெட்டிக்கணும். ஒரு கற்றாழை எடுத்துக்கோங்களேன், இந்த இவ்வளோ வளர்த்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை வந்து வெட்டினீங்கன்னா ஒரு ஒரு 10 இதாக 10 பீஸாக வரும். அது மாதிரி ஒரு 2 3 கத்தாழை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே கடுக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் வந்து பவுடராக வாங்கிக்கணும் நாட்டு மருந்து கடையில். அது மேலே தூவி விட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாறு தனியாக பிரிஞ்சு வந்துடும். வேறு எந்த முறையிலையுமே கத்தாழையை வந்து சாறு எடுக்கவே முடியாது. தோலை கழுவிட்டு சீவி ஜெல்லு தான் நீங்கள் எடுக்க முடியும். அது சாராக நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த கடுக்காய் தோலை வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு நீங்கள் காய போட்டு அதை வந்து இடித்து நீங்கள் சூரணமாக செய்து வச்சுக்கணும். அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு. கற்றாழை சாறில் வந்து குமரி சாறுங்களை வந்து வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். அடுத்தது தள்ளவே அஷ்டமாம் யோக சித்தி, தாரணியில் மானிடர் கவுன சித்தி, மெல்லவே சதாகாலம் விந்த மார்க்கம், மேதினியில் கசடரவே வைத்து போற்றே அப்படின்னு சொல்கிறாரு. வைத்துமே மார்கழியதை மாசிக்கப்பா வாகான கற்கன்றினோடே இன்னு அப்படின்னு சொல்கிறாரு. மார்கழி மாதம் மாசி மாதம் இந்த 2 மாதமும் பார்த்திங்கன்னா கற்கண்டோட சேர்த்து சாப்பிட்ணும் அனுபானங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பைத்துமே பங்குனியர் நெய்யர் கொள்ளு, பங்குனி மாதம் வந்து நெய்யோட கலந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 12 மாதத்திற் பருவம் சொன்னேன். 12 மாதத்துக்கும் நான் பருவம் சொல்லிட்டேன். என்னென்ன பருவத்துக்கு எதோட சாப்பிட்ணுன்னு நான் சொல்லிட்டேன். நைத்துமே இப்படிதான் பருவமாக நான் உண்டபடி சொன்னேன் நீயும் உண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் வந்து எந்தெந்த பருவத்துக்கு எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் எப்படி சாப்பிட்டனோ அதே மாதிரியே என்னுடைய குழந்தைகளான உங்களுக்கும் சொல்லிட்டேன். நீங்களும் அதே மாதிரியே சாப்பிடுங்க. பொய்த்துமே போகாமல் பூசை பண்ணு, போக்கோடே வாசியை தான் இழுத்து வாங்கி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இதனுடைய பலன்கள் பொய்த்து போகாமல் இருக்க, பூசை பண்ணு, வாசியை இழுத்து வாங்கு, வாசி யோகம் கண்டிப்பாக செய்யி, அப்போ தான் வந்து இதனுடைய பலன்கள் வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி போகரையா வந்து தெரிவிச்சிருக்கிறார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் நண்பர்களே.